ஓம் சாந்தி. பி.கே. சூரஜ்பாய், மவுண்ட் அபு, ராஜஸ்தான். ஸ்வயம் சாந்தி கடல் பாபா இந்த உலகில் சுகம் சாந்தியினை ஸ்தாபனை செய்வதற்காக வந்திருக்கின்றார். அவர் யுகத்தினை மாற்றுவதற்காகவும் இவ்வுலகை ஸ்வர்க்கமாக ஆக்குவதற்காகவும் வந்திருக்கின்றார். அந்த ஸ்வர்க்கத்தில் முழுமையான சுகம் சாந்தி நிறைந்திருக்கும். நாம் இப்பொழுது ஸ்வர்க்க ஸ்தாபனையில் பகவானுடைய உதவியாளர் ஆகியிருக்கின்றோம். இதை நாம் உணர வேண்டும். நாம் பகவானுடைய உதவியாளர் ஆகக்கூடிய மிகப்பெரிய பாக்கியத்தை நமக்கு வழங்கியுள்ளார். அவருடைய காரியத்தில் நம்மையும் சேர்த்துள்ளார். சிலர் செல்வத்தினால், சிலர் உடலால், சிலர் மனதால், சிலர் தன்னுடைய திறமைகளினால் உதவியாளர் ஆகியிருக்கின்றார்கள். ஆனால் யோகத்தின் மூலமாகவும் தன்னுடைய சிரேஷ்ட தாரணைகள் மூலமாகவும் அவருக்கு உதவி செய்வது என்பது மிக அழகான விஷயமாகும். ஒருவேளை நாம் கோபப்படுகின்றோம், வீட்டில் ஒவ்வொரு விஷயத்திற்கும் சண்டையிடுகின்றோம், அல்லது அசாந்தியை பரப்பக்கூடிய சன்ஸ்காரம் நம்மிடத்தில் இருக்கின்றது என்றால் பிறர் மீதும் இதனுடைய தீமையான தாக்கம் ஏற்படுகின்றது. வீட்டில் இருப்பவர்களும் ஞானத்தின் பக்கம் பிரபாவிக்கப்பட மாட்டார்கள். இப்பேற்பட்டவர்களை பிறர் பார்க்கும் பொழுது டிஸ்சர்வீஸ் ஆகிவிடுகின்றது. யாருடைய ஸ்திதி மிக நன்றாக இருக்கின்றதோ, யார் மிக இனிமையானவர்களாக இருக்கின்றார்கள், யார் தன்னுடைய விகார குணங்களை மாற்றி இருக்கின்றார்கள், யார் கோபத்தை சாந்தியாக ஆக்கிவிட்டார்கள், வார்த்தைகளில் சீத்தளத்தன்மையும் பணிவும் நிறைத்துள்ளார்கள், அவர்கள் மூலம் அதிக சேவைகள் நடைபெறுகின்றது. அவர்களுடைய வாழ்க்கையே நிறைய சேவைகள் செய்கின்றது. அப்பேற்பட்டவர்களை பார்க்கும் பொழுது இவர்களை இதுபோன்று மாற்றியது யாரோ, இவர்களுடைய வாழ்க்கை அமைதி நிறைந்ததாக ஆக்கியவர் யாரோ, அவருடைய வழிப்படி நாமும் நடக்க வேண்டும் என்று யோசிக்கின்றார்கள். இது கவர்ந்திழுக்கக்கூடிய சேவைக்கான சாதனமாக ஆகிவிடுகின்றது. எனவே நாம் கவனம் கொடுக்க வேண்டும். நம்முடைய காரிய விவகாரங்களின் மூலமாக, நம்முடைய பேச்சின் மூலமாக வீட்டில் காரிய சேத்திரத்தில் அசாந்தி ஏற்பட்டுவிடக்கூடாது. நம்முடைய ராயலான நடத்தை, ராயல் வார்த்தைகள், ராயலான காரிய விவகாரங்கள் நம்முடைய தேவ குலத்தின் நினைவை ஏற்படுத்த வேண்டும். அனைவரும் சிந்தனை செய்யுங்கள், மேலும் தன்னைத்தானே பாருங்கள். என்னுடைய வார்த்தைகள் யாரையும் அசாந்தி ஆக்கவில்லைதானே? நம்முடைய குடும்பத்தில் நமக்கு ஏதாவது கிடைக்கவில்லை, அல்லது ஏதாவது கிடைப்பதில் தாமதம் ஏற்பட்டுவிட்டது, யாராவது ஏதாவது தவறு செய்து விட்டார்கள், நம்முடைய விஷயத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நாம் அதற்காக அசாந்தியாகி கோபப்பட்டு நாலாபுறமும் சண்டை சச்சரவு செய்யக்கூடிய சன்ஸ்காரத்தை நாம் இப்பொழுது சமாப்தி செய்ய வேண்டும். இது என்னுடைய சன்ஸ்காரம் அல்ல, இது மாயாவினுடைய சன்ஸ்காரம் ஆகும். இது போன்று யோசித்து இந்த சன்ஸ்காரங்கள் மீது நாம் வெறுப்பு கொண்டு வர வேண்டும். இதனால் இந்த சன்ஸ்காரங்கள் நம்மிடமிருந்து தூரமாகிவிடும். எந்தளவு நாம் சாந்தியாக ஆகின்றோமோ அந்த அளவு இந்த உலகில் சாந்திக்கான சாம்ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்வதில் உதவியாக இருக்கும். எனவே தன்னுடைய உள்ளத்தை கோபத்திலிருந்து விடுவித்து முழுமையாக சாந்தியாக இருங்கள். தன்னைத்தானே சோதனை செய்யுங்கள். எனக்கு எப்பொழுதெல்லாம் கோபம் வருகின்றது? எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் எனக்குள் கோபத்தை வரவழைக்கின்றது? கோபப்படுவது என்னுடைய இயல்பாக ஆகிவிடவில்லைதானே? ஒவ்வொரு விஷயத்திலும் கோபப்படுவதை நாம் அவசியம் சரி செய்ய வேண்டும். அகங்காரம்தான் கோபத்திற்கான விதையாகும். எந்தளவு நாம் அகங்காரியாகின்றோமோ அந்தளவு நம்முடைய உள்ளம் சீத்தளமாகிவிடும். நம்முடைய காரிய விவகாரங்களிலும் ராயல் தன்மை வந்துவிடும். இன்று முழு நாளும் இந்த லட்சியம் வையுங்கள்.
நான் என்னுடைய உள்ளத்தை முழுமையாக இன்று சாந்தியாக வைத்திருக்க வேண்டும். பாபாவினுடைய மகான் காரியத்தில் நான் சகயோகம் கொடுக்க வேண்டும். இந்த சங்கல்பமானது நமக்கு மிக நல்ல விதத்தில் உதவி செய்யும். முழு நாளும் நாம் 5 சொரூபத்தினுடைய பயிற்சி செய்வோம். இந்த விளையாட்டு இப்பொழுது முடிவடைந்து விட்டது. இப்பொழுது நான் அனைத்தையும் விட்டுவிட்டு சம்பூர்ணமாகி கர்மாத்தீத்த நிலை அடைந்து வாபஸ் என்னுடைய தாமத்திற்கு செல்ல வேண்டும். என்னுடைய அனாதி சுரூபம், ஆதி தேவதா சுரூபம், கோவில்களில் இஷ்ட தேவதை சுரூபம், சிரேஷ்டமான பிராமண சுரூபம். நான் பாகியவான் ஆத்மா, பகவானுடைய பாலனையில் வளரக்கூடிய ஆத்மா. நான் ஃபரிஸ்தாவாக இருக்கின்றேன். இப்படி ஒரு நிமிடத்தில் 5 சொரூபத்தினுடைய பயிற்சி செய்வோம். இப்பொழுது நான் ஃபரிஸ்தாவாகி வீட்டிற்கு திரும்ப செல்ல வேண்டும். இந்த அழகான அனுபவத்தை 1 மணி நேரத்திற்கு ஒரு முறை அவசியம் செய்து கொண்டிருப்போம். ஓம் சாந்தி.